கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். முன்னூற்றி 86 ஆசிரியர்களுக்கு மாநில நல்லாசிரியர் விருது செப்டம்பர் 5 வழங்குகிறார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இந்த ஆண்டுக்கான ஆசிரியர் தின விழாவில் சென்னையில் செப்டம்பர் 5 நடைபெறவுள்ளன. இதில் 386 ஆசிரியர்களுக்கு மாநில நல்லாசிரியர் விருது செப்டம்பர் 5 அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கவுள்ளார். அரசு பள்ளிகளில் வாசிப்பு இயக்கம் வழிகாட்டும் நெறிமுறைகள் வெளியீடு. 2024-2025 அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் வாசிப்பு இயக்கத்தை செயல்படுத்திட 4 முதல் 9 வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு TNTP தரும் பயிற்சியில் பங்கேற்க வைத்தல் வேண்டும். வாசிப்பு இயக்க புத்தகங்களை பயன்படுத்துதல், நூலக பாடவேளையில் உரிய வழிகாட்டுதல்களை வழங்குதல், மாணவர்கள் எந்த வாசிப்பு நிலையில் உள்ளனர் என்ற விவரத்தை எமிஸ் தளத்தில் உள்ளீடு செய்தல் போன்றவற்றுக்கான பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மத்திய அரசு நிதி தராததால் 451 பயிற்றுனர்கள் நிறுத்தம். தொழிற்கல்வி மாணவர்களின் வேலைவாய்ப்பு திறன் பாதிப்பு. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் சமக்ரா சிக்ஷா மத்திய அரசு நிதியை நிறுத்தியதால் 451 வேலைவாய்ப்பு திறன் பயிற்றுனர்கள் பணியிலிருந்து நிறுத்தப்பட்டுள்ளனர். இதனால் தொழிற்கல்வி மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் செய்முறை பயிற்சி பாதிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு திடீர் தடை விதித்த ஸ்வீடன். இன்றைக்கு செல்போன் பார்க்காத குழந்தைகளே இல்லை என கூறலாம். குழந்தைகள் செல்போன் பார்ப்பதால் ஆக்ரோஷம், மனச்சோர்வு, தூக்கமின்மை ஏற்படுவதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளன. இதனால் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் செல்போன், டிவி பார்க்க ஸ்வீடன் அரசு தடை விதித்துள்ளது. 2 முதல் 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் நாளொன்றுக்கு 1 மணி நேரம் மட்டுமே செல்போன் பார்க்க ஸ்வீடன் அரசு உத்தரவிட்டுள்ளது. TNPSC குரூப் 2 ஹால் டிக்கெட் வெளியீடு. குரூப் 2A தேர்வுக்கான ஹால் டிக்கெட் TNPSC இணையதளத்தில் வெளியாகி உள்ளன. இத்தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்கள் www.tnpsc.government.in என்ற இணையதளத்தில் ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். வருகிற 14 இதற்கான முதல்நிலை தேர்வுகள் நடைபெற உள்ளன. 2327 பணியிடங்களை நிரப்புவதற்கான இத்தேர்வுக்கு 7.93 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.